திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம், இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சு, இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு, தாவேகாவுடைய ஆட்சி இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கோ ஒரு ஜீரணிக்கிறதுக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனசே இல்லை. அப்போ நீங்கள் தோத்ததை ஏன் சார் உங்களால் ஜீரணிக்க முடியலையா? தோல்வி சகஜம் தானே சார். அப்போது எந்த அளவுக்கு கனவு கோட்டையில் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கனவுகள் எல்லாம் கண்டு நம்மெல்லாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 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 நடந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு கனவாக தெரியுது, இது நிஜம் இல்லை. ஆனால் தோத்தது அவருக்கு நிஜமாக தெரியல. அது நிஜம் இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பூராமே நாங்கள் ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்கிறாங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து சினிமாவை பற்றிலாம் பேசுகிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க, துதி பாடுறாங்கலாம் சொல்கிறாருல்ல. நீங்கள் ஐயா மூர்த்தி அவர்கள் வந்து சட்டசபையில் நம்ம இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நடித்த படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புகழாரம் பாடினார். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரமணி? ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்கள் வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. அப்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். எங்கே போனாலும் இப்படி நாங்கள் தோத்துட்டோம், அப்படி நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் தோக்கலை, மக்கள் தான் ஏமாற்றிட்டாங்க, நம்மளுடைய ஆட்சி தான் நடக்குது. என்னங்க இது? ஒரு தோல்வியை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு உங்கள் கட்சியை கொண்டு போக போகிறீங்க? அப்போ வந்து கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாரா? ஒரு கரண்ட்டு பிரச்சனைனாலேயே ஆட்சியை பறி கொடுத்தது திமுக. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக அரசாங்கத்துக்கிட்ட கரண்ட்டு கட்டை பற்றி அவங்க பேசினாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அனுபவசாலிகள். ஆட்சியவே பறி கொடுத்துவீங்க. அவங்க சொல்கிறது அசால்ட்டாகுது, நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்கெல்லாம் ஏதோ அனுபவத்தில் பட்ட பாடத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு, அப்போ வந்து பாடம் படிச்சு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக். இதை தான் நான் சொன்னேன். அவங்க மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி நம்ம எதை சொன்னாலும் மக்கள் நம்பிக்குவாங்கங்கிற மாதிரி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்கள் சாயமெல்லாம் வெளுத்து போய் நீங்கள் சொல்கிற உண்மை நிலையெல்லாம் என்னங்கிறது மக்கள் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எரா. மேட்ச்சில் உட்காந்து ஒரு ஸ்டேடியத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இது போதைப் பொருள் தான் அப்படிங்கும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்து வர வரைக்கும் அந்த அளவுக்கு உங்கள் லட்சணமாக இருந்திருக்குதா சட்டம் ஒழுங்கு உங்கள் ஆட்சியில்? அப்போ அவர் விஜய் அவர்கள் சொன்னது உங்கள் ஆட்சியில் சட்டம் சந்தி சிரிக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு ஸ்டேடியம் சிரிக்குதுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாமா? அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு, LLB, கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடிச்சிருக்காரு, காஸ்ட் அக்கௌண்டன்சி முடிச்சிருக்காரு, இஸ் அ குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 20-25 வருஷம் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் 9-7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓவாக ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்துருக்காரு. அவர் வேலை பார்த்த சூழ்நிலையில் வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை 3 மடங்கு, ரெவன்யூ 2 மடங்குக்கு மேலே உயர்த்தியிருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்பாயின்மெண்ட் இது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், நாளுக்கு நாள் திமுக தலைவரிலிருந்து 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், இன்று ஜென்சி திமுகன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் வரை இந்த ஆட்சியின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்ட போல அவருடைய பேச்சுகள்லாம் இருக்குது. நேற்று கூட முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறார், இந்த மாதிரி நம்மளுடைய தயவில் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு, அதனால் இந்த இன்னும் 100% வந்து உறுதியாக இருங்க, விரைவில் வந்து ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா முன்னாடி 6 மாதம் சொன்னார், 3 மாதம் சொன்னார், இப்போ வந்து எப்போது வேண்டும்னாலும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கில் பேசிகிட்டு இருக்காரு. உண்மையிலே அப்படி தான் இருக்கா சார் இந்த ஆட்சியினுடைய நிலை? இது வந்து நீங்கள் பனையூர் பாபு அவர்கள் விசிகாலேருந்து போய் சேரும்போது அந்த நிகழ்ச்சியிலேயே பேசினார். 6 மாதம் என்ன, 5 மாதம் என்ன, 3 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது போல இருக்குன்ட்டு நம்மளே அதெல்லாம் பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை, மக்கள்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் அந்த மாதிரிலாம் பேசலைன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இப்போ ஐயா பெஞ்சமின் அதிமுகலேருந்து விலகி வந்து இவர்கிட்ட சேர்ந்தவர் வந்து அவர் சார்பில் வந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் மீட்டிங் நடத்தி அங்கே ஆட்கள் எல்லாம் வச்சு அவர் தலைமையில் வந்து சேர்க்க வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறார் அவர், இது வந்து
உடனடியாகவே தேர்தல் வந்துடலாம், 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை, எப்போ வேணால் உங்களுக்கு தேர்தல் வரும், 100% நீங்கள்லாம் ரெடியாக இருங்க, தயாராக இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் போன தடவை இதெல்லாம் நான் அப்படிலாம் பேசலன்னு விளக்கம் வேற கொடுத்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த கட்சியை சார்ந்தீங்களாம் நாங்களாம் அப்படிலாம் பேசவே இல்லைங்கன்னு கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணாத குறை தான். அந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு எவ்வளோ நாள். அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம், இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு, தாவேகாவினுடைய ஆட்சி இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறதுக்கோ ஒரு ஜீரணிக்கிறதுக்கோ அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனசே இல்லை. திமுக அதில் மீட்டிங்லேயே பேசுகிறார், நம்ம திமுக பார்க்காத வெற்றி இல்லை, திமுக பார்க்காத தோல்வி இல்லைன்னு அவரே பேசுகிறாரு அங்கே. அதையும் பேசினதுக்கப்புறமும் இந்த தோல்வியை மட்டும் அவரால் ஏற்றுக்க முடியல. அது அவரே தோத்ததுனாலயா? அதே தோத்ததுனால அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து மனச்சோர்வில் இருக்காரா, இல்லை அதை தாங்கிக்க முடியாத இருக்காரா? நான் கேட்குற கேள்வி, சார் காமராஜரே தோற்று போனார் சார் தமிழ்நாட்டில். அவரை விட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள்லாம் பெரிய யோக்கிய சிகாமணிகளா? அவரை விட பெரிய மக்கள் நல விரும்பிகளா? அவர்களை விட தூய்மையான ஆட்சியை கொடுத்தவர்களா? என்ன அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஆனால் அன்னைக்கு கூட ஐயா காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன, ஜனநாயகம் ஜெயிக்குது இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தானே சார் பயன்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜனநாயகத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறது கூட உங்கள் கனவுல கூட அது யோசிக்க மாட்டேங்கிறீங்களே சார். அப்போ ஒரு தோல்வியை ஏற்றுக்கிற அளவுக்கு கூட ஒரு பக்கம் இல்லைன்னா திமுக பார்க்காத தோல்வியா அப்படின்னு நீங்கள் கேட்குறதே பொய்யான கேள்வி தானே. அப்போ உங்களுக்கு வந்து திமுக கூட தோத்துருக்கலாம், ஐயா ஸ்டாலின் தோற்க முடியுமான்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதனால தான் நம்ம கேட்குறோம், காமராஜரை விட பெரிய ஆட்களா நீங்கள்? அறிஞர் அண்ணா தோத்தாரா இல்லையா? அவரை பேரோட பெரியவரா? அம்பேத்கர் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரா? அவர் தான் இன்னைக்கு வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷனே கொடுத்தவரே அவர் தான். அவருடைய தலைமையில் தான் அமைப்பு குழு வந்து பண்ணுறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அவரே எலெக்ஷனில் ஜெயிச்சதில்லை. அப்போ நீங்கள் தோத்ததை ஏன் சார் உங்களால் ஜீர்ணிக்க முடியலையா? தோல்வி சகஜம் தானே சார். அப்போது எந்த அளவுக்கு கனவு கோட்டையில் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கனவுகள் எல்லாம் கண்டு நம்மெல்லாம் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு கனவாக தெரியுது, இது நிஜம் இல்லை. ஆனால் தோத்தது அவருக்கு நிஜமாக தெரியல. அது நிஜம் இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதே மாதிரி நீங்கள் ஜென்சியை சொன்னீங்க, இன்றைக்கி ஜென்சியை வச்சு ஒரு ட்ராமா கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோஃபா பேரவைன்லாம் போட்டுக்கிட்டு ஜென்சியை வச்சு ஒரு அரசியல் மயப்படுத்துறது, ஜென்சிகளுக்கு வந்து அந்த அரசியல் நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்த்துறது, இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போங்கணுங்கிறத விட இன்றைக்கி ஜென்சிங்கிற பேரில் ஒரு ட்ராமா கம்பெனி உருவாக்கியிருக்காங்க திமுக. அதில் பாருங்கள், திமுக பெண்ணுரிமை பேசின கட்சியா இல்லையா? ஆமாம் ஆமாம். பெண்ணுரிமை போற்றுன கட்சியா இல்லை கொடுத்த கட்சியானலாம் கேட்காதீங்க, பெண்ணுரிமையை பற்றி பேசின கட்சி. அதில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ பல்லவியை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்களா? அந்த குழந்தையோட விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார். அந்த ஜென்சி வந்து நடத்தின சோபா பேரவை ஒரு சட்டப்பேரவையினுடைய மாண்பை வந்து கெடுக்கிற மாதிரிலாம் அவங்க இதை நீங்கள் ப்ரிவிலேஜ் மோஷனை கொண்டு வரலாம். இந்த ஜென்சி நடத்தினது மட்டும் இல்லை, அதாவது அந்த அமைச்சர்களுடைய பேரை வந்து புனை பெயர் வைத்து தாஜ்மோகன், ராஜ்மோகனா தாஜ்மோகன், கீர்த்தனாக்கு பார்த்தனா இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், இவங்க ஜென்சிங்கிற பேரில் சரி ஏதோ ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கு இதை ஒரு இளைஞர் அரசியலை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு ட்ராமா கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. புது ட்ராமா கம்பெனி இது. திமுகவில் பல ட்ராமா கம்பெனி உண்டு, அதில் இது ஒரு ட்ராமா கம்பெனி. அப்போது நீங்கள் பெண்ணுரிமை பேசுகிறவங்க பல்லவிக்கு எப்போங்க குழந்தை பிறந்தா? அவங்களுடைய குழந்தைக்கு வயசு எவ்வளோங்க? 1 மாதம் தாங்க ஆகுது. 1 மாதம் கை குழந்தையை வச்சிருக்கக்கூடிய யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்க, நம்ம பொண்டாட்டி வந்து 1 மாதம் கை குழந்தையை விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க ஒத்துப்பாங்களா? அப்போ அந்த பொண்ணு அந்த எம்எல்ஏ வந்து ஒரு கை குழந்தையோடு வரது அவ்வளோ நக்கல் நெய்யாண்டி பண்ணுறீங்களே. இதுதான் நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அந்த கருப்புக்கு அடையாளமாக யாரை சொல்கிறீங்க? நீங்கள் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவீங்கன்னு சொல்லிக்கிறீங்க, கரெக்டாக? அப்போ இந்த பெரியார் போற்றுன பெண்ணியம்ங்கிறது இதுதானா? பெரியார் போற்றிய பெண்ணுரிமைங்கிறது இதுதானா? இதுதான் இந்த காலத்தில் திமுக வந்து நாங்கள் பெரியாரை போற்றுறோன்னு சொல்லக்கூடிய திமுக காரங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையும் கௌரவமும் கண்ணியமும் இதுதானா? அப்போது இதே வந்து ஒரு நியூசிலாண்டில் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய அம்மா வந்து அவங்க யுனைடெட் நேஷன்ஸுக்கு குழந்தையோட போனால் ஆஹா ஓஹோன்றீங்க. நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏ வந்து கை குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க நான் தூங்கிட்டா சட்டசபைக்கு வரலன்ட்டு வேற ஒருத்தரை வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போது அந்த மாதிரி வரக்கூடியவங்களை நீங்கள் பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, நக்கல் நெய்யாண்டி பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி கிராமத்துக்கு போங்க,
கிராமத்துலலாம் வேலை செய்யுங்கள பார்ப்போம். வேலை செய்கிற வயக்காட்டுக்கு ஓரத்துல அந்த மரத்து நிழல்ல தொட்டில் கட்டி குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா ரமணி? இல்ல அவங்க கொண்டு வந்து ஒன்றும் அபத்தமான செயல் இல்லையே. அதுதான் நான் கேட்குறேன். அப்போ நீங்க இன்னைக்கு வயக்காட்டுல வேலை செய்றீங்க கூட கை குழந்தையா இருந்தா அவங்க வீட்டில் விட்டுட்டு போகாம களத்து மேட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்க கழனிக்கு ஓரத்துல இருக்கக்கூடிய மரத்து நிழல்ல தொட்டில் கட்டி தொங்க விட்டுட்டு அவங்க காட்டு வேலையை பார்த்துருப்பாப்பா. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் நீங்க எவ்வளவு தரக்குறைவா நீங்க பேசுறீங்க. இதுதான் நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்க கௌரவம், கண்ணியம், மரியாதையா? 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாய் திட்டத்துல அப்பாவை தேடி பாருங்கன்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க அந்த பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்தினுடைய லட்சணமா இது? அப்ப இது கூட இந்த ஜென்சிங்கிற டிராமா கம்பெனிக்கு புரியலையே. யாரை நீங்க கிண்டல் நக்கல் நையாண்டி பண்றதா? நீங்க யாரை நீங்க நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இது போல சட்டப்பேரவையை வந்து வெளியில் விமர்சனம் செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிறைய வழக்குகள் இருக்குது. ஹிந்து பத்திரிகையுடைய ஒரு செய்தியாளர் வந்து சட்டசபையை விமர்சனம் செய்து ஒரு செய்தி வெளியிட்டார் என்பதற்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்று நிறைய பத்திரிகையாளர்கள் மீது, அதுக்கப்புறம் போட்டி சட்டசபை நடத்தியதற்காக திரு துரைமுருகன் மீது கூட சில வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டது. ஒரு பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரப்பட்டது. இது சட்டசபையை விமர்சனம் செய்வது மட்டுமில்லாமல் ஒரு ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர்களையும் அரசு நிர்வாகத்தையும் கேலி கிண்டல் செய்கிற மாதிரிலாம் இருக்குது இவங்களுடைய நடவடிக்கை. ஏங்க இது யாருடைய கண்டினியூட்டினா, ஐயா உதயநிதி ஸ்டாலினுடைய கண்டினியூட்டி இந்த ட்ராமா கம்பெனி. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கு சட்டசபையிலிருந்து வெளியே வந்துட்டு என்ன பேசினார்? வெளிநடப்பு செஞ்சுட்டு உள்ளார வந்து விசில் அடிக்கிறாங்க, ஆடுறாங்க, ஆக்ஷன் சொல்கிறாங்க, கட் சொல்கிறாங்க, துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. சினிமா அது வந்து இன்னும் கேரவன் மட்டும்தான் உள்ளார இல்லை. அவர் மேலேயே ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரலாம். அப்போ அவர் பேசினதுனுடைய நீட்சி தொடர்ச்சி தான். அங்கே ஜென்சிலாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தாங்க கொத்தடிமை கொத்தூசுங்கிறாங்களே, நாங்கள் உதய அண்ணாவுடைய தம்பிகள்ன்றாங்களா. அப்புறம் எங்கே போய் இது வந்து ஜென்சி? ஜென்சியினுடைய கேரக்டரே நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிறது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் இங்கே பூராமே நாங்கள் ப்ரௌடு கொத்தூசுன்னு நல்லா சொல்கிறாங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து சினிமாவை பற்றிலாம் பேசுகிறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க, துதி பாடுறாங்கலாம் சொல்கிறாருல்ல. நீங்கள் ஐயா மூர்த்தி அவர்கள் வந்து சட்டசபையில் நம்ம இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நடித்த படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு புகழாரம் பாடினார். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரமணி? அது முன்னாள் அமைச்சர் மூர்த்தியை குறிப்பிட்டு, முன்னாடி அமைச்சர் மூர்த்தி. அது ப்ளே பண்ணலாமா? அதை தாராளமாக பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு கல் நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன். நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள். இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம். தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். இவ்வளோ இது சார் முன்னாள் அமைச்சர் வந்து சமூக வலைத்தளத்துல கூட ரொம்ப வைரலா பார்க்கப்பட்டுச்சு. இங்க யாரு கட்டு இதெல்லாம் யாரு பண்ணுனது? எங்கேயாவது வந்து ஒரு திமுகவுக்கு தார்மீக உரிமை இருக்கா மற்றவங்களை பார்த்து சொல்றதுக்கு? இல்லை, நேற்று கூட ஒரு திருமண விழாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திருமண விழா என்று கூட அவர் மறந்துவிட்டு சட்டசபை நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டார். இப்போ நடக்கிறது ஆளுங்கட்சியோட சட்டசபையா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டாங்கிற ஒரு எண்ணம் வந்து எழுகிறது எங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அதுவும் அடுத்த சபையில் ஆடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று பேசினாரே. இல்லை, அதுதான் அவங்க அதனால தான் இதை போட்டு காமிச்சேன். அப்போது இந்த சோஃபான்னு பேசுகிற பாவம் அங்கேயும் கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. இது எந்த வீட்டு சோஃபான்லாம் தெரியல. அப்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எங்கே போனாலும் இப்படி நாங்கள் தோத்துட்டோம், அப்படி நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் தோக்கலை, மக்கள் தான் ஏமாற்றிட்டாங்க, நம்மளுடைய ஆட்சி தான் நடக்குது. என்னங்க இது? ஒரு தோல்வியை எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையே உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு உங்கள் கட்சியை கொண்டு போக போகிறீங்க? அப்போ வந்து கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாரா? அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாருங்கள். அது வேற, ஐயா ஸ்டாலின் அவர்களாகட்டும், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் போய் பூரா இன்றைக்கி வந்து கட்சி பிரச்சார கூட்டமாக மாற்றிக்கிட்டு பாவம் அவங்களுக்கும் தர்ம சங்கடம். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்சியாக இருக்கிறனால அவங்கள கூப்பிட வேண்டிய இதெல்லாம் கட்டாயம் இருக்குது.
அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாக்களிச்ச ஆட்களும் இருப்பாங்க. இது யாரும் ரசிக்க போறதும் இல்லை. ஆனா கடைசியில் ஸ்டாண்டர்டா வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பிறக்கிற குழந்தைக்கு தமிழிலேயே பெயர் வைங்கள்ன்றாங்க. நான் கேட்கறது, கருணாநிதி தமிழ் பெயரா, ஸ்டாலின் தமிழ் பெயரா, உதயநிதி ஸ்டாலின் தமிழ் பெயரா, திராவிட மாடல் 1.0, திராவிட மாடல் 2.0 இதெல்லாம் தமிழ் பெயரா? அப்போ ஊருக்கு தான் உபதேசமா? அவங்க வைத்திருக்க நிறுவனங்களுடைய பெயர் கூட தமிழ்ல இல்லையே. அதை தான் கேட்குறேன். அப்போ நீங்க போய் இதுதான் எல்லா இடத்துலையுமே. இப்போ இது கூட அவங்க தாவேகாவை பார்த்தோ விஜய் அவர்களை பார்த்தோ இந்த மாதிரி சொல்றது பூரா ஊருக்கு தான் உபதேசம். உங்க அமைச்சர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் உங்க துதி பாடியிருக்காங்க. எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் போய் எம்பிக்கள் பதவியாக இருக்கும்போது கடைசியில் ஜிந்தாபாத் யாருக்குங்க போட்டாங்க? இதே ஐயா உதயநிதிக்கு பேர் சொல்லி தான் உதயநிதி வாழ்கன்னு வந்தாங்க. உதயநிதி அவர்களுக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ எங்கே போனாலும் நீங்கள் டேக்கு கட்டு துதி பாடுறதெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அப்போ அதனால தான் வந்து ஐயா சண்முகம் கூட சொன்னார், திமுக வெளியே ஒன்று உள்ளார ஒன்றுன்னு சொன்னார் பாருங்க, டபுள் ஸ்டாண்டர்ட். அப்போ டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டபுள் ஸ்டாண்டர்டாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அப்போ நீங்கள் எந்த குற்றச்சாட்டையாவது திமுகவுக்கு அடுத்தவங்க மேலே கை நீட்டி சொல்றதுக்கு எந்த தார்மீகம் உரிமை, அவங்க எந்த குற்றச்சாட்டு வேணா வைக்கட்டும், மீதி 4 விரல் அவங்கள நோக்கி இருக்குது. அதுக்கு ஒரு சான்று தான் நான் வந்து இப்போ ஐயா மூர்த்தி அவர்கள் பேசினதை காமிச்சேன். இவங்க இந்த மாதிரி வெளியே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. பேசுங்க பேசுங்கன்னு சொல்றீங்க, பேசினா இந்த மாதிரி சினிமாவில் ஷூட்டிங் நடிக்கிற மாதிரி பேசுறீங்களா? இது என்ன எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், இது அவங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஏதோ பண்ணுறாங்க. அது இட் வில் கிரியேட் ஃபர்தர் மோர் டேமேஜ் ஃபார்தர். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அரசியலை செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய விளைவுகளுக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா உடனே ஒரு விதை விதைச்சா உடனே மரம் ஆயிடுமா, கனி கொடுத்துருமா? இல்லை. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்க்கட்சி அரசியலை நீங்கள் செய்யுங்க. அதை நம்ம வேண்டான்னு சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திமுக படுதோல்வியில் இருக்காங்க. ஏன்னா என்றைக்குமே திமுக கட்சியினுடைய தலைவர் தோத்ததா சரித்திரம் இல்லை. இப்போ வந்து அவரே தோற்று போயிருக்கிறாரு, பொதுச் செயலாளர் தோற்று போயிருக்காரு, 15 அமைச்சர் பெருமக்கள் காணாம போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. ஆனால் நீங்கள் அந்த பாதிப்பை ஏன் இவ்வளோ தூரம் வெளியே வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் சைலண்ட்டாக வேலையை பாருங்கள் சார். எங்கே பார்த்தாலும் வந்து 3 நாளில் காலி ஆகிடும், 3 மாதத்தில் காலி ஆயிடும், 6 மாதத்தில் காலி ஆயிடும், எப்போ வேணால் தேர்தல் வந்துடும், எப்போ வேணால் தேர்தல், இன்னும் நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்போ எதுக்கு இந்த ஒரு ஆற்றாமையை ஏன் வெளிப்படுத்துறீங்க? அப்போ நாங்கள் வந்து 76 வருட கட்சி, நாங்கள்லாம் பணங்காட்டு நரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்கிறீங்க, நித்தம் சலசலப்புக்கு அஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அந்த கெத்தை விட்டு கொடுக்கணும்? நீங்களாக வந்து தான் உங்களை அம்பலப்படுத்திக்கிறீங்கிறதா என்னுடைய பார்வை. புரிஞ்சுக்குங்க, ப்ளீஸ் கம் டு த ரியாலிட்டி. தாவேகா ஜெயிச்சிருச்சு, விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. அந்த சீட்டில் நீங்கள் இல்லை. இன்னைக்கு திமுகவினுடைய திராவிட மாடல் 2.0 இல்லை. இது தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து நடக்கக்கூடிய தமிழக அரசாங்கம். தயவு செய்து ரியாலிட்டிக்கு வாங்க, நிதர்சனத்துக்கு வாங்க, கனவுலகிலேயே சஞ்சரிச்சுட்டு இருக்காதீங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு டீப் அந்த அந்த ஒரு கனவுலகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டிக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளோ கனவு கோட்டைகளை கட்டி உள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளே வந்து திமுகவோட இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அறிவிச்சு எல்லாம் தெரிவித்த பிறகு கூட நேற்று கூட முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவருக்கு சொல்றாரு, எங்களுடைய தயவுல தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு. அதுதான் இந்த கட்சி வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு மெஜாரிட்டி ஆட்சி இல்லை, எங்களுடைய தயவுல தான் உங்களுக்கு ஆட்சி நடக்கு, 1 மாதத்துல இந்த ஆட்சி வந்து அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது? அதான் எனக்கும் ஒரு கேள்வி. அதை சொல்லணும்ல, பட்டியல் போடணும்ல, இந்தெல்லாம் பிரச்சனை ஆயிருக்கு, இதெல்லாம் அதல பாதாளத்தில் போயிருக்குன்னு சட்டம் ஒழுங்கு சொல்கிறாருன்னு வச்சுங்க. சட்டம் ஒழுங்கு உங்கள் ஆட்சியில் எப்படி இருந்ததுங்கிறது நம்மளே பல தடவை பேசியிருக்கிறோம். கரண்ட் கட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கரண்ட் கட்டில் அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும். என்ன காரணம்னா, கரண்ட் கட்டுனாலே ஆட்சி போன அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். 2011 அவங்களுக்கு ஆட்சி போனதுக்கு காரணமே இந்த அமைச்சரே ஒத்துக்கிட்டாரு. ஆர்காட் வீராசாமி அப்போ இருக்கிறவரே சொல்லிட்டாரு, இதனால தான் எங்களுக்கு ஆட்சி போச்சு. அப்போது ஒரு கரண்ட் பிரச்சனைனாலேயே ஆட்சியை பறி கொடுத்தது திமுக. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேகா அரசாங்கத்துக்கிட்ட கரண்ட் கட்டை பற்றி அவங்க பேசினாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அனுபவசாலிகள். ஆட்சியவே பறி கொடுத்துவீங்க, அவங்க சொல்கிறது அசால்ட்டாகுது, நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்கெல்லாம் ஏதோ அனுபவத்தில் பட்ட பாடத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு, அப்போ வந்து பாடம் படிச்சு சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்போ எந்த இடத்துல இது அதல பாதாளத்தில் போயிருக்கு?
நான் இது ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் லஞ்சம் வாங்குறோன்னே ஆதாரம் இருந்தா சொல்லுங்கன்னாரு. அன்னைக்கு ஒரு ஆதாரத்தோட வச்சு அரசகுமாரை தூக்கியிருக்காங்க. இப்போ ஏன் அப்புறம் பதறீங்க? அவர் திமுக ஒரு முக்கிய பொறுப்பு வகித்தவர் கூட. அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்து மறுபடியும் பாஜகவுக்கு போயிட்டு திருப்பி திமுகவுக்கு வந்து இவருடைய அந்த டீச்சர் அந்த ஸ்கூல் அசோசியேஷன் அன்ரெஜிஸ்டர்ட், பதிவு செய்யப்படாத ஒரு ஆர்கனைசேஷன் அது. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் வாங்கித்தரோம் பண்ணித்தரோம்னு சொல்லிக்கிட்டு ஸ்கூல்காரங்க கிட்ட ஏமாற்றி காசை வாங்கி 25 லட்சம் 35 லட்சம்னு வாங்கி 100 கோடி ரூபாய் நான் கேட்குறேன். அவரே வாங்கி அவர் பாக்கெட்டுக்கு மட்டுமே வச்சிருப்பாரா ரமணி? இது கல்வி அமைச்சர், முன்னாள் கல்வி அமைச்சருக்கெல்லாம் இதில் பங்கு இருந்திருக்காதா? இல்லை, அதான் ஆதாரம் கேட்டாங்களே, இப்போ ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே வரும், இது எல்லாமே வரும். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசுறாரு. இல்லை அந்த நந்தகுமார் அவருடைய சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஆர்கனைசேஷன்லாம் இருக்குதுன்னு அவர் பட்டியல் போடும்போது அரசகுமார் அவரையும் பட்டியல் போடுறாரு. அதில் அந்த நிறுவனமும் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் உங்க மேல அப்போ இது பாருங்க எப்படி ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வராங்க பாருங்க. இது பதிவு செய்யப்படாத ஒரு ஆர்கனைசேஷன், அசோசியேஷன், இது அமைப்பு. அதை மேற்கோள் காட்டி டிஎம்கேவுடைய ஸ்போக்ஸ் பர்சனே பேசுறாங்கன்னா இந்த அமைப்புக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்குமா? எப்பவுமே ஒரு விமர்சனம் வந்து திமுக மீது வரும். அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் போது நாங்கள் ஊழல் செய்யலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்லுவாங்க. ஆதாரம் கொடு, நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஆதாரத்தோட, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் என்னன்னா நம்ம தான் எந்த ஆதாரத்தையுமே எந்த இடத்துலையுமே விடலையாப்பா, நம்ம தான் எதையுமே வந்து. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ரவணி, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் லஞ்சம் கரப்ஷனில் பாதிக்கப்பட்டு தண்டனை வாங்கினது அம்மையார் ஜெயலலிதா ஒருத்தங்க. நம்மளுடைய ஒரே கேள்வி என்னன்னா, இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் வெறும் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் ஊழல்வாதியா? அவங்க மட்டும்தான் ஊழல் பண்ணாங்களா? மற்றவங்க எல்லாம் வந்து யோகி சிகாமணிகளா? அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்க மட்டும்தான் தவறு செய்தவர்களா? அப்போ எந்த அளவுக்கு இப்போ மக்களுக்கு அப்பட்டமா தெரியுதா இல்லையா? நீ ஆதாரத்தை கூடுன்னா ஏன் அப்புறம் வந்து மக்கள் வாக்க மாற்றி அளிச்சாங்க? ஒவ்வொரு திட்டமும் எல்லா திட்டத்திலையும் என் பேர் இன்னைக்கு நிறைய வெளியில வந்து சொல்றாங்களே சார், பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்க கிட்ட கலெக்ட் பண்ணப்பட்டது. ஸ்ரீதர் வேம்பு பேசியிருக்கார், ஜோகோவனுடைய ஃபவுண்டர் பேசியிருக்காரு. அவருடைய மையத்தில் வந்து ஒரு ஸ்கூலை வந்து என்ஐஏ ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடந்துட்டு இருக்காரு, நேர்மையான அதிகாரி, ரிட்டையர் ஆகிட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்கள போட்டு அந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு வந்து கசக்கி புழிஞ்சு காசுக்கு முடிக்க முடியாதனால ட்ரஸ்ட்டுக்கே அந்த ஸ்கூலை குடிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேலே தென்காசிலேயோ ஏதோ ஒரு ஊரில் இவங்க ஒரு பள்ளி நிறுவனம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் அவங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுங்கிறதுக்காக போகும்போது அவங்கள வந்து ஏகப்பட்ட எம்பரேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அப்பட்டமாக ட்விட்டர் ஹேண்டில் போடுறாரு. அதை வந்து அவர் சாதியை வச்சு ஏகப்பட்ட அவர் மேலே விமர்சனங்களை பற்றி. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணால் தனிப்பட்ட விமர்சனம், அதுக்கு அவங்களுக்கு அதை விட்டா திமுக வேறு தெரியாது. அவர் மறுபடியும் திருப்பி எல்லா ஆதாரத்தையும் நான் தரேன், எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போது ஆதாரம் கொடுக்குற இத்தனை பேர் வெளியே வராங்களே, என்னைக்காவது டிவியில் வந்து அந்த அமைப்பை சார்ந்தவைகள்லாம் வராமல் இருக்காங்களா? டிவியில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் வந்து பேசுகிறாங்க, பில்டர் அசோசியேஷன் வந்து பேசுகிறாங்க. ஒரு ஊர் சவுத் டிஸ்ட்ரிக்ட்லன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து பேசுகிறாரு, நான் செய்யாத வேலைக்கு 16 லட்ச ரூபா பாருங்கள் எனக்கு டிடி கொடுத்துட்டாங்க, நான் இந்த வேலையை நான் செய்யலை, ஆனால் 16 லட்ச ரூபா எனக்கு டிடி கொடுத்துட்டாங்க, நான் ஒரு 94 லட்ச ரூபாய்க்கு வேறு இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிடியை மாற்றிட்டு இந்த காசை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போங்கன்றாரு. நான் இந்த டிடியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இன்றைக்கும் யூடியூப்பில் அது இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளார அவர் பேசுனது இதுதான் விஞ்ஞான ரீதியாக. நான் பண்ணவே இல்லை இந்த வேலையேங்கிறாருங்க. 16 லட்ச ரூபா எனக்கு டிடி கொடுத்துருக்காங்க, நான் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட போய் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் இதை மாற்றி காசை எங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு உண்டான அந்த 96 லட்சத்தை வாங்கிட்டு போங்கன்றாங்க. போடாத ரோட்டுக்கு போட்டதா 3,52,00,000 ரூபாய் 52 ஏவே வேலு அவர்கள் மேலே. இது வந்து 2022 வருஷம் மார்ச் 7ஆம் தேதி இந்த கான்ட்ராக்டை விடுறாங்க. 25ஆம் தேதி 28ஆம் தேதி 3,23 லட்ச ரூபா டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒரு வேலை இல்லை. இதை ஏப்ரல் மாதமே அறப்போர் இயக்கம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்ல? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸர்கள் மேலெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், சஸ்பெண்ட் பண்ணுறோன்றாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து இந்த அரசகுமார் 100 கோடி ரூபாய் இந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டும் போது இந்த 100 கோடி ரூபாய் அவர் பாக்கெட்லேயே வச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரமணி? இல்லை, மேலே போயிருக்காதா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரிகள் மேலே நீங்கள் சஸ்பென்ஷன் ட்ராமாலாம் பண்ணுவீங்க. அவர் பாக்கெட்லேயே வச்சிருந்தா கூட அது கம்ப்ளைண்ட் ஆகும்போது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? கட்டாயமாக எடுத்தாகணும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அது அவரோட நின்றுருக்காது, அது நிறைய பேர்த்துக்கு அங்கே போயிருக்கு. இவங்கெல்லாம் ஸ்கேப் கோட்ஸ் மாற்றவங்க பூரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த ஏவே வேலு அவர்கள்
ஆஃபீஸரை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ம். அப்போ இன்னைக்கு அந்த ஆஃபீஸருங்க பூராமே வந்து யாருடைய நடவடிக்கையில் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து செஞ்சுருப்பாங்க? அதுக்கு அவங்க டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு நல்ல கிரிப்பு கிடைக்காம போயிட முடியுமா அவங்க? உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து சட்டசபையில் வந்து நேற்று எந்திரிச்சு நான் அவரை கேள்வி கேட்டேன், அதனால என் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்க. சார் அப்படின்னா யார் வீட்டுக்கு சார் ரைடு விட்டுருக்கணும்? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு தானே சார் முதல்ல ரைடு விட்டுருக்கணும். ஆமா. என்ன சார் பார்க்குறவங்கலாம் என்ன அவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு போச்சு, எல்லாருமே பார்த்தாங்களே. என்ன சார் நீங்க பார்க்குற பொதுமக்களை நீங்க என்னதான் சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த காலம் மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எதை சொன்னாலும் பொதுமக்கள் ஏத்துப்பாங்க. என்ன சார் லைவ்ல பார்க்குறோம், ஏவே வாலி என்ன சார் அங்க பேசி அப்படியே ஆச்சா போச்சான்ட்டாரா? இல்ல அப்படி நடவடிக்கை எடுக்கதா இருந்ததுன்னா சிவசங்கர் மீது, சேகர் பாபு மீது, ஆஸ்டின் சார் மீது மொத ரைடு உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும் சார். அவர் தானே சார் எல்லாத்தையும் அங்க பேசினது, ஆமா. வெளியவும் வந்து பேசினது. அப்ப அதுக்காக அனுப்பிச்சாங்க ரைடு. அப்போ பொதுமக்கள்னால இதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? இன்னும் வந்து நீங்கள் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. நான் எந்திரிச்சு சட்டசபையில் கேள்வி கேட்டேன், அதே மாதிரி எங்கள் வேபாவையில் வந்து சட்டசபையில் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டுட்டாரு, அதனால் வந்து ரைடு விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் பச்சை குழந்தையா சார் தமிழ்நாட்டு மக்கள்? இல்ல அப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகுறது? 10 கிலோமீட்டருக்கு ரோடே போடலையே அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. அவங்க எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தானே ரைடே வராங்க. அப்போ இதெல்லாம் பாருங்க. அதாவது இதை தான் நான் சொன்னேன், அவங்க மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி நம்ம எதை சொன்னாலும் மக்கள் நம்பிக்குவாங்கங்கிற மாதிரி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்க சாயமெல்லாம் வெளுத்து போய் நீங்க சொல்ற உண்மை நிலையெல்லாம் என்னங்கிறது மக்கள் இன்னைக்கு வந்து வெளிப்படையா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் எரா, ஏரா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரா. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா படன்னு அடிச்சு பார்க்க முடியும். எல்லாத்தையும் தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூன் 12ஆம் தேதி ஆனா மேட்டூர் டேம் தண்ணியை நாங்க இருந்து 5 வருஷமும் திறந்து விட்டோன்னு 2024 ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட்டாங்களா சார்? இல்ல திறக்கல. என்ன சார் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நமக்கே என்னடா 25 வருஷத்துல 24 வருஷத்துல இவங்க திறந்தாங்களான்னு போட்டு பார்த்தா இல்ல, அவங்க அந்த தேதியில அந்த டேமை திறக்கல. காரணம் என்னன்னா தண்ணி இல்லை, திறக்கல. அதே தானே சார் இன்னைக்கும். அப்ப என்ன சார் நீங்க எந்த உங்க வாயிலிருந்து வந்தாலும் அந்த வார்த்தை சரியா தவறாங்கன்னு போட்டு எடுத்து செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாரால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நீங்க சொல்றதுதான் உண்மை, நாங்க சொல்றதுதான் ஒரே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் மக்களை வந்து நீங்க ஒரு பொய் பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இங்க தமிழ்நாட்டில் பாலாறும் தேலாரும் ஓடுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, ஆச்சா போச்சான் இருந்தீங்க. ஏன் சார் ஆட்சி போச்சு அப்புறம்? இன்னைக்கு வந்து இப்ப நடக்கிற சட்டம் ஒழுங்கு தெரியுது, உங்க ஆட்சியில நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் கண்ணுக்கே தெரியல. சார் இன்னைக்கு கூட திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட திரு சேகர்பாபு உள்ளிட்ட சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சரத்குமார் அவர்கள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினார் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்லாம் பரவி இருக்கு. அவரை வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இவங்கெல்லாம் அந்த திமுகவுடைய மாணவரணி சார்பில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலவங்க, அனுமதி கொடுக்காதனால அவங்க அனுமதி இல்லாமல் போராடுறாங்களேன்னு அவங்க கைது செய்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, திமுகவில் எத்தனை போராட்டத்துக்கு சார் அனுமதி கொடுத்தீங்க? அதிமுக பீரியடில் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் அப்போ அதிமுக பர்மிஷன் கொடுத்தது. நீங்கள் எங்கே போராட்டம் அனுமதி கொடுத்தீங்க திமுக அரசாங்கத்தில்? ஐயா பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்டார். என்ன கேட்டார் அவர்? என்ன ஸ்டாலின் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்டாரா இல்லையா? ஏன்னா எதுக்கும் அனுமதி கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்த உடனே உங்களுக்கு எதுக்கு சார் அனுமதி கொடுக்கலன்னு உடனே நீங்கள் இது பண்ணுறீங்க? அப்போது உங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அனுமதி கொடுக்காத போது அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்கள் எப்படி நசுக்கணுங்கிற உணர்வு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இவங்க பண்ணிட்டு போட்டோம் ஆனாலும் மறுக்கணுன்றேன் நான். அப்போ தான் அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியும். அடுத்த தடவை தப்பி தவிர ஏதாவது ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சிகள் போராடணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கணும், ஜனநாயகத்தில் அதை அனுமதிக்கணுங்கிற அந்த உணர்வு அப்போ தான் அவங்களுக்கு வரும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு வந்து இவங்க சொல்லக்கூடியது வந்து போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கணும். இது எந்த காலத்தில் நடந்தது ரமணி? அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ என்ன சார் பண்ணிருந்தீங்க நீங்கள்? நேற்று எடுத்த வீடியோவா சார் இது? நேற்று சாயந்தரம் மேட்ச் நடந்துட்டு இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணாங்களா அந்த வீடியோவை யாராவது? அப்போ என்ன சார் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ உங்கள் ஆட்சியில் எந்த அளவுக்கு இது போதைப் பொருளாக இருந்துருந்துச்சுன்னா அப்போ உங்கள் ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரே வந்து அவர் ஃபேமிலியோடு வந்து மறுப்பு கொடுக்குறாரு, இல்லை என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அப்போ டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதை கூட இப்போ வைரல் பண்ணுறாங்களே சார். ஒரு ஃபோனில் வந்து மாத்திரையை வச்சு அதை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு உடைச்சி பாருங்கள், உடைக்க முடியுதான்னு பாருங்கள்,
அது வந்து சாட்சாத் போதைப் பொருள் தான் அப்படின்னு மாதிரியோட இல்ல troll மாத்திரை பண்றாங்க. நம்மளே வந்து நிறைய இடத்துல அந்த மாத்திரையை வந்து தண்ணியில குடிச்சு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். இது இவர் மட்டும் இல்ல. அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் வந்து பேசுறாரு. அவர் வந்து இப்ப நான் ஒரு இதுல ப்ரொஃபஸரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்திருந்தாங்க. நான் தான் அந்த மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு அந்த டாக்டரும் பேசுறாரு இப்போ. அவரும் கிளாரிட்டி கொடுக்குறாரு. அப்ப நமக்கு 2 நம்மளுடைய பார்வை என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பதும் காண்பது அறிவு. இவர் உண்மையாலுமே அவர் பயன்படுத்துனது போதைப் பொருள். நம்மளுடைய கேள்வி, திமுக அரசாங்கம் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து ஒரு மேட்ச்ல உட்கார்ந்து ஒரு ஸ்டேடியத்துல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இது போதைப் பொருள் தான் அப்படிங்கும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்து வர வரைக்கும் அந்த அளவுக்கு உங்க லட்சணமா இருந்திருக்குதா சட்டம் ஒழுங்கு உங்க ஆட்சியில? அப்ப அவரு விஜய் அவர்கள் சொன்னது உங்க ஆட்சியில சட்டம் சந்தி சிரிக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு ஸ்டேடியம் சிரிக்குதுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாமா? இல்ல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்க இடத்துல ஒருத்தர் ஓப்பனா வெளிப்படையா உட்கார்ந்து உடைச்சு நசுக்கிட்டு இருப்பாரா? இது முதல் கேள்வி. அப்ப அப்படியே அதை நீங்க சொல்றதை உண்மையிலே கூட எடுத்துப்போம். நமக்கு தெரியாது, இது விசாரிச்சு வரட்டும். யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை வாங்கணுங்கிறதா என்னுடைய, யாரா வேணா இருக்கட்டும். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அப்போ ஒருத்தர் ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ற அளவுக்கு கேமரா எடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருந்ததுங்கிறது இதை விட வேற என்ன ஆதாரம் வேணுங்கிறேன் நான். இதை விட வேற ஏதாவது ஆதாரம் வேணுமா? தமிழ்நாட்டில் வந்து ஒரு போதைப் பொருள் வந்து எந்த அளவுக்கு வந்து தங்கு தடை இல்லாம கரை புரண்டு ஓடக்கூடிய காவேரி ஆறு மாதிரி உங்க ஆட்சியில் போதைப் பொருள் ஓடி இருக்குதுங்கிறதுக்கு இதை விட அத்தாட்சி ஏதாவது வேணுமா? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா. அதான் ஒரு அமைச்சரே இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை. அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அமைச்சரா? இல்ல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையினே வச்சுக்கிற ரமணி. அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குது தான். அவர் உண்மையினே வச்சுங்க. அவர் அன்னைக்கு அமைச்சரா? அன்னைக்கு சாதாரண மனிதன். யாருன்னு தெரியுமா அன்னைக்கு அவரு? யாருக்கும் தெரியாது. ஆனா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க. மாத்திரையை வந்து அவர் உடைச்சாருன்றீங்க. அப்போ யாருடைய ஆட்சி சார் இந்த போதைப் பொருள் வந்து கரை புரண்டு ஓடிச்சு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவே காலியா? நீங்க என்னைக்கு சார் வீடியோ எடுத்து போட்டீங்க? நேற்று நைட்டு இன்னொரு விஷயம் இதில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது அவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஸ்டேட்டஸாக வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து அதை எடுத்து இவங்க எல்லாம் ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து அதை இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸாக வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே வச்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ஓகே சார், இது ஒரு கேள்வியாக இருந்தால் இன்னொரு, அதாவது தமிழ்நாட்டிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா திரு வெங்கட் நாராயணா அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அது கடும் விமர்சனத்திற்கு ஆளாச்சு. ஏற்கனவே வந்து ஓஎஸ்டியா ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக நியமிக்கப்பட்ட திரு ரத்தன் பண்டிட் அவர்களுடைய நியமனம் எந்த அளவுக்கு விமர்சனம், வெற்றிவேல் அவர் வெற்றிவேல் என்ற ரத்தன் பண்டிட் ஓகே எவ்வளவு விமர்சனம் செய்யப்பட்டதோ அதே போன்று திரு வெங்கட் நாராயணாவுடைய அப்பாயின்மெண்ட்டும் ரொம்ப கடும் விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. மறுபரிசீலனை செய்யணும், அவர் இப்போ அந்த பதவி நியமனத்தை ரத்து செய்யணுங்கிற வரைக்கும் இன்னைக்கு விமர்சனம் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி பேசுகிறவங்க யாருமே இந்த பதவினா என்ன, இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னங்கிறத புரிதல் சற்றும் அற்றவர்களான மட்டும்தான் இதை வந்து விமர்சிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா சார், அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது. ஒரு கர்நாடகாவில் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர். தமிழ்நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை நீங்க தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கலாமா அப்படிங்கிறதா கேள்வி. கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயாவது ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெல்லி, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்களை தான் இருக்கணும்னு அரசியலமைப்பு சட்டம் எங்கேயாவது சொல்லியிருக்காரு மணி? இல்லை, அரசியலமைப்பு சட்டம் சொல்லாட்ட கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படக்கூடியவர் நம்ம ஊருக்காரராக இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதா அவங்களுடைய. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? தமிழ்நாடு கேடர் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களா? தமிழ்நாட்டினுடைய பூர்வீகமாக கொண்டவங்களா? அப்படி இருக்கவே கூடாது. 2:1 ரேஷியோவில் இருக்கணும். சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழர் தான் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க பூரா தமிழர்களா அப்படிங்கிற பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அதை தான் சொல்லுவார். அப்போ இது சொல்கிறவங்களே முதல்ல தமிழர்களா? இன்னைக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சியே வந்து ஏன் திமுகவை எதிர்க்கிறாங்க? என்ன காரணத்தோட, எந்த அடிப்படையில் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆண்டும் போது ஒத்துக்கிட்டவங்க, கருணாநிதி ஐயாவுடைய குடும்பமோ ஸ்டாலின் ஐயாவோ ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை எதிர்த்தாங்க? என்ன காரணத்துக்காக எதிர்த்தாங்க? அப்போ அதை ஏற்றுக்கலாமா நம்ம? அப்போ இது அதனால தான் நான் சொன்னேன், இது அடிப்படை புரிதலே இல்லாமல் பேசுகிறாங்க. ஒன்று, இது வந்து தமிழ் ஆளாக இருக்கணும், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் வந்து ஆந்திராவில் பிறந்தவர், கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அடுத்தது, இது வந்து லைசனிங் அண்ட் கொலாபரேஷன் கோஆபரேஷன் பொசிஷன். இது அரசியல் சார்ந்த பொசிஷன் இல்லை. இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு நெகோஷியேட்டர், ஒரு லைசனிங் ஏஜென்ட் மாதிரி, இது தொடர்பு அதிகாரி மாதிரி. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பாலிசி டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. முதல்ல இவர் வெங்கட் நாராயணா
இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் மட்டும் இல்லை, இவர் எல்எல்பி முடிச்சுட்டு இஸ் அ குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், இஸ் அ குவாலிஃபைடு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், இஸ் அ குவாலிஃபைடு கம்பெனி செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ சிஇஓ ஆஃப் பிரஸ்டீஜ் குரூப். பிரஸ்டீஜ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 9 மாதம் சிஇஓவாக இருந்தவர். கார்ப்பரேட் உலகத்தில் 20 வருஷமாக வேலை பார்த்தவர். அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து லைசனிங் ஏஜென்ட் ஒர்க்கு, இது வந்து நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் வேணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வேணும், ஃபாலோ அப் ஸ்கில்ஸ் வேணும், நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அப்போது இவர் அந்த நிர்வாகத்தில் சிஇஓவாக இருக்கக்கூடிய அந்த 6 வருஷம் 9 மாதத்தில் அந்த பிரஸ்டீஜ் நிறுவனங்கிறது வெறும் தென்னிந்திய சார்ந்த நிறுவனமாக இருந்ததை இவர் ஆல் இண்டியா நிறுவனமாக மாற்றுறார். டெல்லி என்சிஆர்லேயும் மகாராஷ்டிராலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து விஸ்தரிக்கிறாரு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 25,000 கோடியாக இருந்தது இவர் சிஇஓ ஆகும்போது. இவர் மே 24, 2024 வெளியே வரார். அதே கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3 மடங்கு அதிகமாகி 70,000 கோடி. அந்த கம்பெனியினுடைய ஆண்டு வருவாய் 3,500லேருந்து 4,000 கோடி இருந்ததை வந்து 7,500லேருந்து 9,500 கோடியாக உயர்த்தியவர். கார்ப்பரேட்டில் இருந்து இத்தனை வருஷம் சிஇஓவாக இருந்தவர். நான் சொல்கிறேன், இந்த லைசனிங் ஏஜென்ட்டுங்கிறவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ இருக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவருக்கு வந்து திங்கிங்கோ ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவோ டாக்டிக்ஸோ இல்லாமல் அவர் ஒரு நிர்வாகத்தை நிர்வகிச்சிருக்க முடியுமா? அப்போ அப்பேற்பட்ட தகுதியான நபரை கொண்டு வந்து தான் இன்றைக்கி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெல்லின்னு போடுறாங்க. ஒரு சினிமாவை எடுத்தனாலவே, நீங்கள் சினிமாவில் போய் தலையை காமிச்சிட்டிங்கனாவே அவன் சினிமாக்காரன், சினிமாவில் மியூசிக் போட்டுட்டா அவன் சினிமாக்காரன், டான்ஸ் ஆடிட்டா அவன் சினிமாக்காரன், மைக்கை பிடிச்சிட்டா சினிமாக்காரன். அப்போ சினிமாக்காரனுக்கு வேற அறிவே இருக்காதா? இவர் இந்த படத்தை எடுத்தனாலவே, ஜனநாயகன் எடுத்தனால அரசியலை வந்து நீண்ட நெடிய காலமாக ஆட்சி செய்ததே சினிமாக்காரர்கள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பாதி ஜெயலலிதா வரைக்கும் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக திரு விஜய் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் வந்து சினிமா துறையில் பின்னணியில். அப்ப இந்த திமுக வந்து திரு கருணாநிதி அவர்களே திரைப்படத்திற்கு வசனம் எழுதி பாடல்கள் எழுதியவர் தான். அண்ணா அவர்களே எழுதியிருக்காங்க. அண்ணா அவர்களே. அப்ப பார்த்தா தமிழ்நாடுடைய பாரம்பரிய காமராஜருக்கு பிறகு வந்து அத்தனை பேருக்கு ஆட்சியை பூரா அழைச்சிருங்க. அப்போ எல்லாம் சினிமாக்காரங்க தான். என்னங்க இதுவாகாது? அதனால தான் சொன்னேன், இது பேசுறீங்க அடிப்படை புரிதலே இல்லை. இதுக்கு முன்னாடி ஏகேஎஸ் விஜயன்னு திமுக காரங்க வச்சிருந்தாங்க 5 வருஷம். அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்னு சொல்லுங்களேன். அந்த ஸ்பெஷல் அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு பொதுமக்களுக்கு தெரியுமா? என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணினீங்க? என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த தாவேகா அரசு நியமிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பைக்கும் விமர்சனத்திற்கு உள்ளாக்குறாங்க. அது முதல்ல அந்த ரத்தன் பண்டிட்ல, அந்த வெற்றிவேல் என்ற ரத்தன் பண்டிட்ல இருந்து அடுத்து ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது அவருடைய முதலமைச்சருடைய தனி உதவியாளர் அந்த பதவி, இப்போ வெங்கட் நாராயணன், இந்த மாதிரி எந்த பதவியை வந்து நியமனம் செய்தாலும் அதற்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற மாதிரி இது இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டத்திலேயே திமுக காரங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண பல பேர்த்துக்கு இந்த மாதிரி பதவிகள் இருக்குன்னே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு ஜனநாயகத்தினுடைய ப்ரொடியூசர்னு பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கும். கவர்னர் மாளிகைக்கு போய் அந்த ஆட்சிக்கு கடிதம் கொடுத்தாங்க பாருங்க, அப்பயே கூட போனார் இவர். ஆமாம் ஆமாம், அதையும் விமர்சனத்துக்கு உட்பட இவர் ஏன் அங்கே போறாரு? அப்பயே இவர் கூட போனவர். ஏன்னா இவருடைய இந்த என்னையை பொறுத்த வரைக்கும், நான் இது வரைக்கும் இருந்தேன், இதுக்கு இந்த ஏகேஎஸ் விஜயன் இது வரைக்கும் நீங்கள் இந்த கடந்த திமுக 5 வருஷத்துல இருந்தார்ல, என்னத்தை சாதிச்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தது பூரா என்ன, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு படம் ஓட்டிட்டு இருந்தீங்க 5 வருஷம். ஏதாவது 5 நிமிஷம் அங்கிருந்து ஏதாவது வந்து தமிழ்நாடுனுடைய மாநிலத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் உண்டான உறவு பாலத்தை சீரமைக்கிறதுக்கு ஏதாவது பாடுபட்டார் அவரு? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ஒண்ணுமே. அப்புறம் எதுக்கு சார் நீங்க சிறப்பு பிரதிநிதியை வச்சிருந்தீங்க நீங்க தமிழகத்துல? திமுக வெறும் கிராஜுவேட் அவர். ஓகே, அதுக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆட்சிக்கு போங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜக்கையன் 1 வருஷம் இருக்கிறாரு. அந்த 2வது 5 வருஷத்துல 17 இருந்து 21 அந்த 4 வருஷத்துக்கு தலைவாய் சுந்தரம் இருக்காரு. தலைவாய் சுந்தரத்து அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன சார்? பியூசி சார். அவரு கிராஜுவேட் கூட இல்லைன்றாங்க. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், இவர் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட், எல்எல்பி, கம்பெனி செக்ரட்டரிஷிப் முடிச்சிருக்காரு, காஸ்ட் அக்கௌண்டன்சி முடிச்சிருக்காரு, இஸ் அ குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 20-25 வருஷம் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல 9-7 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்த்திருக்காரு. அவர் வேலை பார்த்த சூழ்நிலையில வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை 3 மடங்கு, ரெவன்யூ 2 மடங்குக்கு மேல உயர்த்தியிருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்பாயின்மெண்ட் இது. ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான வேலை என்னன்னா, நீங்க டெல்லி கவர்மெண்ட்டோட நீங்க கோஆர்டினேட் பண்ணணும், நீங்க அவங்களோட கொலாபரேட் பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இங்க தமிழக அரசாங்கத்தினுடைய சிஎம் வந்து அங்க போறாருன்னா அவருக்கு உண்டான அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மீட்டிங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும்.
அப்போ ஏன் சார் இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி நெட்வொர்க்கிங் ஸ்கில் இருக்கணும், நெகோஷியேஷன் ஸ்கில் இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய பிரதானமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகோஷியேஷன் பண்ணுறது தான். தமிழக அரசாங்கத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய நமக்கு உண்டானதை கேட்டு வாங்குறதுக்கு, நமக்கு உண்டான கொள்கைகளை சொல்கிறதுக்கு, ஃபாலோ பண்ணி அதை கேட்டு நெகோஷியேட் பண்ணுறது. சார் ஒரு கம்பெனியில் சிஇஓ இருந்தவர் சார் 25 வருஷம் கார்ப்பரேட், அவங்க வேலையே பொழப்பை தான் சார் அவங்க பண்ணிட்டு இருந்தது. ஒரு ஒரு 2-3 படத்தை வந்து டைரக்ஷன் இது ப்ரொடியூஷன் பண்ணிட்டனாலவே வெறும் சினிமாக்காரனா அவர். அப்போ எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க பாருங்க. ஒரு நபர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இப்படி ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கன்னா அது ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு கூட ஒரு சிந்திக்க வேண்டாமா? விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிப்பா அவர் ஆள் யார் என்ன ஏதுன்னு போய் படிக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா? பார்த்துட்டு அதில் குறைபாடு இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரமணி. இப்போ நான் இதை பற்றி சொன்னேன். தளவாய் சுந்தரம், ஏகேஎஸ் விஜயன், ஜக்கையன், வெங்கட நாராயணன். இப்போ நான் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் இந்த 4 பேர்த்துல இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெல்லி யார் சூட்டபிள் பர்சன்? அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா எவ்வளோ வேணால் குற்றச்சாட்டு செஞ்சிடலாமா? அவருடைய நடவடிக்கை. நான் அதனால தான் கேட்டேன், நீங்கள் கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வச்சுருந்தீங்களே சார், ஏகேஎஸ் விஜயன் இருந்தார், என்ன சார் பண்ணிட்டார் சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் டெல்லி ஒன்றுமே பண்ணலன்னு தானே சார் நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க 5 வருஷம். அப்புறம் எதுக்கு சார் அந்த பதவியை வச்சிருந்தீங்கன்னு தானே நம்ம கேட்கணும். அதை விட இவர் மோசமாக போயிட போகிறாரா? அப்போ இதெல்லாம் வெறும் காழ்ப்புணர்ச்சியில் பண்ணக்கூடிய விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் ரமணி. இதில் எந்த விதமான முகாந்திரமோ ஸ்டஃப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ரைட் சார். தொடர்ந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி ரமணி.